நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காமெடியான ஆக்டர் ரோபோ சங்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா மதுரையில் 1978 டிசம்பர் 24 வந்து பிறந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த காமெடியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு பேஷனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்லேஜ் ஸ்டேஜஸில் வந்து நிறைய இதில் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வில்லேஜ் ஷோவில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோபோட்டிக் டான்ஸ் அந்த மூவ்மெண்ட் வந்து போட்டதுனால ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால இவங்க நேமே வந்து ரோபோ சங்கர் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டு நெக்ஸ்ட் வந்து விஜய் டிவியில் வந்து நடந்த ஷோ கலக்க போவது யாரு அதில் 2010 ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரோபோ சங்கர்னா யார் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. போக போக அவங்க வந்து படங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மாரி பிகில் இந்த மாதிரி மூவிஸ்லேருந்து தான் ரோபோ சங்கர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட படங்களையும் நடிச்சிருக்காங்க. சினிமா துறையில் வந்து ஃபேமஸான காமெடினா இருந்துட்டு வந்து இந்த ரோபோ சங்கர் வந்து நேற்று இரவு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இறந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக் 8 பேக் எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க. ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்கங்களேன், நான் வந்து ஒரு காலத்துல ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து சேரக்கூடாத சேர்க்கை இந்த சோசியல் ட்ரிங்கர் நம்ம ஒன்று பழகிறோம். அது பழக என்ன பண்றோம், அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிரும். அப்படி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸ் நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண